நம்ம கையை வெட்டுனாலும் வளராது. நம்ம உடம்புல வந்து வெட்டுனா வளரக்கூடிய ஒரே ஆர்கன் லிவர். there is this cosmetic company L'Oreal, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ L'Oreal கம்பெனி வந்து they have stopped animal testing. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு L'Oreal ப்ராடக்ட் எடுக்கிறோம், let it be any ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றோம்னா ஈவன் தட் கோஸ் அண்டர் சேம் டெஸ்டிங் தான். அதுவும் வந்து அனிமல் டெஸ்டிங் பண்ணி தான் உனக்கு மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்பெனி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் தட் அனிமல் டெஸ்டிங் நாங்க பண்ண போறது கிடையாது. ஹலோ லைட் டெஸ்டிங், ஹலோ 1 2 3 ஹலோ. பொதுவாக எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேபிஸ்ட்டு இல்லை பெரிய குற்றவாளி அந்த மாதிரி யாராவது நியூஸ்ல எல்லாம் பார்த்தாங்கன்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆளுங்க மேலே வந்து ட்ரக் டெஸ்ட் பண்ணுங்க, மருந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, எதுக்கு நீங்கள் விலங்குகளை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம கேட்டிருப்போம், நம்மளே சில டைம் பேசியிருப்போம் ஜோசியப்பட்டலாம். ஸோ மனுஷங்க மேலே ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது? அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த எபிசோடோட மெயின் தீம் என்னன்னா, விலங்குகள் மேலே ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்டடினா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், அதில் இருக்க நிறை குறைகள் என்ன, இதை பற்றி பேசுறது தான் இந்த எபிசோட். இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் இருக்கான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக பேசலாம். நிறையா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். லைக் பொதுவாக எல்லாத்துக்கும் அனிமல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எந்த விலங்குகள் எந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யா, ஹலோ அர்ஜுன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரக் டெஸ்டிங் ஆன் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் அதை பண்ணணும், அது பண்ணலன்னா என்ன, பண்ணா என்ன அட்வான்டேஜ், இதை பத்தி எல்லாம் நீ அந்த ஃபீல்ட ஒர்க் பண்றங்காட்டி உன்கிட்ட கேக்குறேன். ஸோ யா. ஓகே, ஹாய். ஸோ இது ஆக்சுவலா வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பிகாஸ் இது ஐ மீன் இதுக்கு ரிலேட்டடா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் கூட இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் சில பேர் வந்து இந்த அனிமலை வச்சு ட்ரக் டெஸ்டிங்க்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே அனிமல்ஸை வச்சு நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் உடனே இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கிளம்பி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ பட் அது ரொம்ப ட்ரக் டெஸ்டிங்னு வரும்போது அது ரொம்ப வெரி க்ரூஷியல். ஸோ இதுக்கும் வந்து நிறைய வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு அப்படின்னு போர்ட்ரே பண்றோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ பெஸ்ட் என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரிசர்ச்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியறது வந்து எலி தான். பட் எலிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேற இருக்கு. பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல போக தேவையில்லை. பட் ஜென்ரலா என்னென்ன அனிமல்ஸ் ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, எலி தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ஐ திங்க் 80% அண்ட் அபவ் ட்ரக் டெஸ்டிங்னு வரும்போது எலி தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரேபிட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து we will have monkeys. ஸோ மங்கீஸ்லயே அகைன் there are types இருக்கும். அப்புறம் சிம்பான்சி. ஸோ இந்த 4 தான் வந்து ஒரு டைம் லைன், ஒரு ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ற ஒரு அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து எதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரக் டெஸ்டிங்க்கு எதுக்கு இந்த அனிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ டைரக்டா வந்து ஒரு மருந்தை எடுத்து வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு கொடுத்துட முடியாது. ஸோ அப்புறம் உடனே செத்துட்டான் அப்படின்னா திருப்பி வந்து இதே இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து அந்த கம்பெனியை தான் வந்து போய் கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணும். பட் ஸோ அதுக்கு முன்னாடி தான், அதுக்காக தான் இந்த எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அனிமல் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ ஒரு ஒரு எப்படி சொல்ற அதுக்கான ஒரு டேட்டா நீ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீ வந்து ஹியூமன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ் ப்ரோட்டோகால் இருக்கிறதுனால தான் அதை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்து கமிங் பேக் டு தி சேம் क्वेश्चन, இப்போ எலியில எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ஏன் ஒரு ரேபிட்டுக்கு போறோம், அப்புறம் ஏன் நம்ம சிம்பான்சிக்கு போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ முதல்ல வந்து ஒரு கிரியேட் பண்ண ட்ரக் வந்து டாக்ஸிக்கா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது வந்து நம்மளுக்கு சேஃபா இருக்குமா இருக்காதா, எந்த டோசேஜ்ல கொடுக்கலாம், அந்த டோசேஜ்ல கொடுத்தா வந்து ஏதாச்சும் அட்வர்ஸ் எஃபெக்ட்னா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த அனிமல்ஸே நம்ம சூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட். இப்போ டைரக்டா வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 mg நான் டோஸ் கொடுக்குறேன், எனக்கு வந்து சைட் எஃபெக்ட் இவ்வளவு இருக்கும், சைட் எஃபெக்ட்னால செத்துடலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் போது
டைரக்டா அதை எடுத்துட்டு வந்து ஒரு மனுஷன் மேல டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து we can take it to the humans drug testing. ஸோ இப்போ வந்து கரெக்ட் தான். இப்போ நீ சொன்னதை வச்சு பார்த்தா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஜீப்ரா ஃபிஷ். ஸோ நீ சொன்ன அந்த டோசேஜ் எல்லாம் வந்து எலிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஜீப்ரா ஃபிஷ்ல தான் நாங்க பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நீ எலினா இப்போ ஒரு 3 மாசம் ஆகணும் அது வளர்றதுக்கு, அதுக்கப்புறம் அது கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் டெஸ்ட் பண்ணணும் அதை. ஸோ இதுக்கும் போறதுக்கு முன்னாடி வெறும் ஜீப்ரா ஃபிஷ் நம்ம ஒரு நாளைக்கு 300-400 முட்டை போடும் அந்த மீன். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு இல்லை, நம்ம எடுத்து அதுல வந்து ட்ரக் வந்து இவ்வளவு டோசேஜ்ல போட்டா அந்த மீன்ஸ் ஆகுதா இல்லையா, அந்த எம்பிரியோ வளருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே வளருதுன்னா இதெல்லாம் நான் டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேரக்டரைஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த அதெல்லாம் டெஸ்டிங்க்கு போகும் நீ சொன்ன மாதிரி. கரெக்டா. ஆமா, பட் சிமிலர் ப்ரொசீஜர் தான் இப்போ. பட் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இதுல நிறைய எதிர்ப்பு வந்து ஏன் இருக்கு அப்படின்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஜென்ரலா வந்து இந்த அனிமல்ஸ் நம்ம சித்திரவதைப்படுத்துறோம், அதனாலதான் வந்து அதுவும் வந்து மனுஷ மாதிரி தானே, அதுக்கும் வந்து பெயின் இருக்கு, அதுவும் வந்து சஃபர் ஆகும், அதுவும் வந்து அழுவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இததான் கிரைட்டீரியா வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தவிர ஆக்சுவலா இதுக்கு எதனால இது பண்றாங்கன்னு பாதி பேர் இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம் இங்க. இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரி இப்ப ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ற அனிமல்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இவங்க எல்லாம் கிளைம் பண்ற எதிர்ப்பு தெரிவிக்கிற அனிமல் கேட்டகரி. இப்போ மேன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் கவ் ஸ்லாட்டரிங், இப்ப மாதிரி கேட்டில் ஃபீடு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பண்ணி பண்ணையா சேம்பியா. சோ அங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம நிறைய Facebookல எல்லாம் பாத்திருப்போம். அது எவ்வளவு அதோட ஸ்கின் எப்படி கட் பண்ணி அதுக்கு எவ்வளவு துன்புறுத்துவாங்க அப்படின்னு. சோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஓகே, அது வந்து ரொம்ப அதுக்கு இட் மேக் சென்ஸ் ஃபார் தட். பட் இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி ஒரு சயின்டிபிக் பிரேக் த்ரூ நடக்கணும் அப்படின்னா அதுக்கான யூஸ் பண்ற எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து அதுக்காக மட்டுமே ப்ரீட் பண்ணி அதுக்காக மட்டுமே ரிசர்ச்காக மட்டுமே ப்ரீட் பண்ணி யூஸ் பண்ற அனிமல்ஸ் தான். இப்போ அதுக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் மனுஷனோட 100% சொபிஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டிஸ்ல தான் அந்த ஆக்சுவலா அனிமல்ஸ் வாழும். அண்ட் ஒரு அனிமலுக்கு ஒரு கேர் எடுக்கிறதுக்கு வந்து there will be like 2 or 3 people to take care of one mice, to be honest. So அவ்வளோ கேர் எடுத்து தான் பண்றாங்க தவிர அது பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். இப்போ பெயின் எப்படி குறைக்கலாம், அப்புறம் வந்து அது சஃபர் ஆகுமா ஆகாதா, சப்போஸ் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கும். இப்போ வந்து அது வந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணோம்னா அதுக்கான பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இதுக்கான கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வேற இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாதான் வந்து ஒரு அனிமல் டெஸ்டிங்க்கு வந்து அப்ரூவலே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இங்க ஸ்வீடன்ல அண்ட் மோஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இதுக்கான ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா வேற இருக்கும். சும்மாவே யாருமே அனிமல் டெஸ்டிங் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு ப்ராப்பர் அனிமல் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதுல அந்த அனிமல்ஸ்க்கு வந்து எந்த மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு ப்ராப்பரா செக்கிங் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், வேலிடேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்பெஷலா சாப்பாடு என்ன கொடுக்கணும், அதுக்குன்னு தனியா தெல் பி நியூட்ரிஷன் டு டேக் கேர், அதோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் வைஸா நடக்குமே தவிர இப்போ ஒரு நார்மலா சும்மா ஒரு கேட்டில் சென்டர்ல இருக்கிற மாதிரி ஸ்லாட்டரிங் பண்ற மாதிரி அவ்வளோ ஹைஜீனிக்கா கண்டிப்பா நடக்காது. அதேதான். இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த விலங்குகளே வேற, அனிமல்ஸே வேற. இப்போ லேப்ல எலி இருக்குன்னா அது தனி இனமா மாறிடுச்சு. இப்ப வெள்ளை எலிக்கு காதே கேட்காது, லேப்ல இருக்க வெள்ளை எலிக்கு காதே கேட்காது. அதை வச்சு இயரிங் டெஸ்ட் மாதிரி எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து கருப்பு சுண்டல்ல தான் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த அனிமல்ஸை நம்ம வெளியிலயும் விட முடியாது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையில வந்து இல்லாத எலி, காட்டுக்குள்ள எல்லாம் இதை விட முடியாது. இதை விட்டோம்னா அது போய் வேற அனிமல்ஸ் கூட கலந்து அப்பதான் டேஞ்சர் ஆகும். இதெல்லாம் லேபுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நல்லது.
அதே கரெக்ட் மாதிரி தான். நிறைய இப்போ மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளும் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். ஜெனட்டிக்லி மாடிஃபைடு எலி, ஆமா டெஃபினட்டா. ஃபிஷ், அதெல்லாம் அது எல்லாமே வந்து லேபுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட உயிரினங்கள். எஸ் எஸ் எஸ். இன்னைக்கு அண்ட் நம்ம யூ won't பிலீவ், இப்போ நீ சொன்னது இப்போ மரபணு மாற்றப்பது, தட்ஸ் பேசிக்கலி டிரான்ஸ்ஜெனிக் மைஸ்ல. சோ transgenic. அந்த டிரான்ஸ்ஜெனிக் மைஸ்லாம் வந்து இப்போ ஒரு மேஜர் பிளேயர் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஜாக்சன்ஸ் லெபார்டரி. அவங்க தான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் மைஸை கிரியேட் பண்ணி வேர்ல்டு வைட் ஷிப் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு எக்ஸாம்பிள், நான் கேன்சர் படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் மைஸ்ல வந்து கேன்சர் ஜீனை கட் பண்ணுங்க இல்ல வந்து மாத்துங்க அப்படின்னு நான் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தேன்னா, அவங்க வந்து அதே ரெக்குவயர்மெண்ட்டை அந்த மைஸுக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா அதை சேஞ்ச் பண்ணி அது வளர்த்து அது ப்ராப்பரா வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு திருப்பி இங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பிரீட் பண்ணி திருப்பி நம்ம ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சோ இது ஒரு மைஸோட விலையும் வந்து அரௌண்ட் it will be like $10,000 or $15,000 இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லி இந்த டெக்னிக் பண்றது. ஸோ இட்ஸ் நாட் லைக் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். இதுல பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஆமா, சும்மா நீ பாட்டு காட்டுல தோட்டத்துல இருந்து ஒரு எலி வந்தெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ண முடியாது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் இப்போ இவ்வளவு மருந்துகள் ட்ரக் வந்து ஏன் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கிறான்? ஏன் யூஎஸ்ல இருந்து இவ்வளவு ட்ரக் வருது? ஏன் இவ்வளவு ட்ரக் அப்ரூவ் ஆகி வருது? நம்ம ஊர்ல பண்ண முடியல. யூரோப்பியன் கண்ட்ரீஸே பண்ண முடியாது, அவ்வளவு ட்ரக் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஆர்கனைசேஷன் சப்போஸ் தான் பண்ணும் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அங்க இவ்வளவு ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆனா யூரோப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவனுங்க வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 10 எலி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் 5ல பண்ணுங்களேன், பண்ண முடியாது மாதிரி பேசுவாங்க. இதே யூஎஸ்ல 10 7 கேட்டீங்க 15 கூட எடுத்துக்கங்க, ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஊர்ல எப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இந்தியால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு, பட் அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்ட் கிடையாது. அதான் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல கேட்டதெல்லாம் கொடுப்பாங்களா இல்ல அந்த மாதிரி. ஆமா கரெக்ட் தான், பொறுத்து தான் எல்லாமே. இப்போ நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் பண்ணா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்களா? நீ யாராவது ஒத்துப்பாங்க. இப்ப டாக்டர் இருக்காரு, நீ ஹாஸ்பிட்டல் போற, இந்த மருந்து வந்து இப்பதான் புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, வேணா உனக்கு போட்டு விடுறேன்னு சொன்னா சும்மா இருப்பானா? எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதின்னு சொல்லிட்டு நம்ம மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் இப்ப நம்ம இது பண்ண முடியாது, இது பண்ணலாம்னு சொல்லி உட்கார்ந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு. இப்ப மஞ்சள் எடுத்துக்கேன், ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் வந்து ரீசெண்டா ஒரு பப்ளிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மஞ்சள் வந்து அதுல ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சில குரூப் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சில குரூப் வந்து ஒன்லி செலக்டிவ் மைக்ரோப்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இது பேசிக்கா ரிசர்ச் பண்றாங்க. இப்பதான் பண்ணி இவ்வளோ டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத இன்னும் போக போக நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியும். இது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படின்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம ஊர்ல உட்காந்து. எவனாவது ஒரு குடிசை போட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு, எங்க பெரியப்பா சொன்னாரு இங்க போங்க, இந்த கடைக்கு போங்க, எங்க சித்தப்பா சொன்னாரு இவர்கிட்ட போங்க, எல்லாம் சரியா போயிடும், கேன்சருக்கு மருந்து இருக்கெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. முதல்ல கேன்சர் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. கரெக்ட் தான். ஆமா அதான் சொல்றேன். அவங்க பண்ணா கேன்சர்னு இப்போ ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கேன்சர்னே ஒண்ணு இல்ல, வெளிநாட்டுக்காரன் தான் உருவாக்கிட்டான்லாம் ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. கரெக்ட். மனுஷன் உருவானதுல இருந்து கேன்சர் உருவாயிருக்கு, ஆனா அது கேன்சர்னு நம்மளுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் கேன்சர் இஸ் லைக் a basic mechanism within the body itself. ஆமா, நம்ம உடம்புல நார்மல் மெக்கானிசம் தான் கேன்சர். ஆனா அது எவனோ உருவாக்கிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. கரெக்ட். அதுக்கு மருந்து வந்து இவங்க ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டா நம்ம மேலேயே டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு. ஒரு வருஷம் 15 வருஷம் அவங்க ஒரு ட்ரக் அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு. அவ்வளவு அனிமல் டெஸ்டிங், எலியில டெஸ்ட் பண்ணி, குரங்குல டெஸ்ட் பண்ணி, அப்புறம் phase 1 phase 2 phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிச்சு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணி வந்த ட்ரக்குக்கு இதெல்லாம் வெள்ளக்காரங்க சதி அப்படின்ற எதுவுமே இல்லாம எதையாவது அரைச்சு கொடுத்தாங்கன்னா ஆஹா சூப்பர். ஆமா, என்னத்த சொல்லி. பட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கு வந்து நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி எலாபரேட்டான டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எதை பேஸ் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான இதுதான், டெசிஷன் தான். ஸோ அது வந்து
எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப்ஸ் கிடையாது. அது வந்து இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி. ஆமா, இவங்க கொடுக்குற அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டோ இல்ல ஹோமியோபதிக் ப்ராடக்ட்டோ இல்ல சித்தா ப்ராடக்ட்டோ இதே மாதிரி ரிசர்ச் பண்ணி சொன்னா நம்ம மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருமே ஒத்துக்க போறாங்க, அது கொண்டாட போறாங்க. அதுக்கான ப்ரூஃப் இல்லங்கிறது தான் வந்து உண்மை. நம்ம சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல வரும் ப்ரூஃப் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. பேப்பர் பப்ளிஷ் பண்ணதையும் நம்ப முடியாது. ஆமா, ஏன்னா பீர் ரிவ்யூ பண்ணிருக்கணும், அது என்ன ஜேர்னல்ல பண்ணிருக்காங்கன்னு இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், இட்லி வந்து கொரோனாவை தடுத்தது, அதனாலதான் வந்து இந்தியால அதிகமான கொரோனா சம்பந்தமான இது இல்லன்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, நியூஸ்ல இருந்துச்சு. என்ன பேப்பர்னு பார்த்தா நம்ம இந்தியால இருக்க ஒரு யூனிவர்சிட்டி அவங்களோட ஜேர்னலே பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க இன்டர்நேஷனல் லெவல் அந்த ஜேர்னல்லாம். அப்படி ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணி அதை ஹெட்லைன்ஸா போடுறாங்கன்னா இதுக்கு மீடியாவுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட என்னத்தை போய் சேர்க்கணும், எதை நம்புவாங்க. ஏன்னா மீடியால சொன்னா ஓகே அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம யார்ட்டையாவது ட்விட்டர்ல ஆர்கியூ பண்றோம் அப்படின்னா இந்த ஏதாவது இந்த தினத்தந்தியில எடுத்தது அந்த நியூஸ்ல போட்டது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கே அனுப்போம் பாத்தியா அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான். சோ இது எந்த இன்ஃபர்மேஷன் நம்பணும் நம்ப கூடாது, எதுக்கு ரிசர்ச் டேட்டா இருக்கு இல்லன்னு கிளியரா டிஃபைன்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய சூடோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து we can try to understand at least. பட் இப்போ கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட், இப்போ வந்து நீ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லெட் இட் பி ஜீப்ரா ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அனிமல், இப்போ ட்ரக் டெஸ்டிங்க்கு வந்து ஒரு எலியா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு மங்கியா இருக்கட்டும், சிம்பான்சியா இருக்கட்டும், இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஸோ அதுலதான் வந்து இது மெயினா வந்து எப்படி இத வந்து ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸ்க்கு வந்து பெயினே இல்லாம சஃபரிங்கே இல்லாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து கண் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பிரின்சிபல் தான் 3R பிரின்சிபல். பேர் சொன்னா தெரிஞ்ச சொல்லிடு அப்படியே. அது வந்து ஒரு கண்ட்ரிக்கும் வந்து இட் வில் பி டிஃபரண்ட். டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், வேணா பாத்துக்கங்க. ஆமா, இப்ப அதுதான் லைக் இப்போ FDA ஈமா மாதிரி ட்ரக் அப்ரூவல், அதுங்கள வந்து அப்ரூவல் வேலிடேஷன் பண்ற ஆர்கனைசேஷன். பட் இப்போ ஸ்வீடன் எடுத்துக்கலாம், ஜெர்மனி எடுத்துக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஏரியாக்கு வந்து தேர் வில் பி சம் அனிமல் ரெகுலேஷன்ஸ் குரூப் இருக்கும். ஓகே, பட் ஜென்ரலா இதெல்லாம் எத்திக்ஸ் கீழே வரதுனால இட் இஸ் ஜென்ரலி திஸ் இன்ஸ்டிடியூட் எத்திக்ஸ் ரிவ்யூ போர்டுன்னு ஒன்று இருக்கும். IRBன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், இன்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ போர்டு ஆர் சம்திங், நம்மளும் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து தெர் இஸ் கமிட்டி. இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு லேப் அனிமல் ரிசர்ச் சென்டர் இருக்குன்னா அங்க வந்து ஒரு வெட்டரினரியன் இருக்கணும். அதுக்கப்புறம் யாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க, இன்வெஸ்டிகேட்டர், அவங்களோட அப்ரூவல்ஸ் இருக்கணும். இப்ப நான் தான் போய் அனிமல்ல வந்து யூஸ் பண்ண போறேன் ரிசர்ச்க்கு அப்படின்னா எனக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். ஐ ஹேவ் டு பி ட்ரெயின்ட் டு டச் த அனிமல் ஃபர்ஸ்ட். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் நான் எடுத்திருக்கணும். அதுக்கு அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். பேசிக்கா கார் ஓட்டுற மாதிரி தான். ஸோ காருக்கு நம்ம நல்லா ஓட்டினாதான் நம்ம வந்து ஆக்சிடென்ட் இல்லாமையே ஓட்ட முடியும் டெஃபினட்டா. அது ஓகே, இந்தியால இட்ஸ் மச் ஈஸியர் டு கெட் அ லைசன்ஸ். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ 100% you should follow all the rules and regulations. அப்பதான் உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறான். அதே ப்ரொசீஜர் தான் வந்து இந்த அனிமல் ஹேண்ட்லிங்க்கும். நீ உனக்கு 100% அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நீ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உன்னோட ரிசர்ச்க்கு ஏத்த மாதிரி உனக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உனக்கு லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 3R அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரின்சிபல் இருக்கு. இது வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடக்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த பாசிபிலிட்டி, இப்ப நீ சொன்னீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன, இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீ 10 அனிமலுக்கு நீ அப்ரூவல் கேட்கறான், உனக்கு 5 தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5லயே வந்து உன்னால முடிக்க முடியுமா உன்னோட ரிசர்ச் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்படின்னா இது இஸ் நத்திங் பட் ரெடக்ஷன், த ஃபர்ஸ்ட் R. ஸோ பேசிக்கா நீ 10 அனிமலை நீ வந்து ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணாம 5லயே முடிச்சனா you are satisfying both that animal activists as well as you are winning in your research as well. So it's ரெண்டுமே ஒரு win-win situation மாதிரி. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து லாஸ்ட்ல பேசலாம். ஸோ பேசிக்கா எந்தெந்த இடத்துல அனிமல்ஸ்க்கு ரிசர்ச் தேவை கிடையாதோ அங்க வந்து வேற என்ன பண்ணி நீ அதே ரிசல்ட்டை கொண்டு ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது வந்து மேபி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ we will talk again. அப்புறம் ரிஃபைன்மெண்ட்ங்கிறது இப்போ ஒரு அனிமலை வந்து
எக்ஸாம்பிள் பிளட் எடுக்கணும். பிளட் வந்து மேபி கையிலேருந்து எடுத்தோம்னா அதுக்கு பெயின் கம்மியா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே கண்ணுல இருந்து எடுத்தோம்னா பெயின் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கும். சோ உன்னோட ரிசர்ச்க்கு கையில இருந்து எடுத்தாலே போதும்னா கையில இருந்து எதுக்கு கண்ணுல இருந்து எடுக்கிற, அது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து அதுதான் ரிஃபைன்மெண்ட்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டெஸ்டிங், அனிமல் டெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ நீ இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே வந்து ட்ரக் டெஸ்டிங் பத்தி தான் பேசியிருக்கோம், மருந்து டெஸ்ட் பண்றது அப்படின்னு. ஆமா. ஸோ விலங்குகளை வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரிசர்ச்சுக்கும் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரிசர்ச்? அந்த விலங்குகள் பேர் என்னன்னா மாடல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாமே வந்து கிளினிக்கல் ஸ்டடி, ட்ரக் டெஸ்டிங், அதெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ சொல்ற அனிமல்ஸ் மெத்தட்லாம் வந்து சயின்ஸ், அதாவது பேசிக் சயின்ஸ். ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு தெரியல, இப்போ நம்ம புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, இப்போ கண்ணுனா அது வந்து இந்த கண்ணுல இருந்து இந்த சிக்னல் வந்து மூளைக்கு இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மனுஷங்கிட்ட எல்லாம் வந்து மண்டைக்குள்ள எலக்ட்ரோட் விட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ உலக போற டைம்ல எல்லாம் பண்ணிருக்கானுங்க, அதெல்லாம் கொடூரம். நம்ம சொன்ன மாதிரி உலக போறப்போ இந்த கைதிகளா வர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் உயிரோட வச்சு தலையை கட் பண்ணி அவங்க மூளைக்குள்ள எலக்ட்ரானை விட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் வந்து அந்த டைம்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ்க்கு வந்திருக்கு. அது கொடூரம். அதெல்லாம் வந்து கருப்பு பக்கங்கள்னு சொல்லலாம் சயின்ஸ்க்கு. சரி, பேக் டு த பாயிண்ட். என்னன்னா இந்த மாடல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணை பத்தி படிக்கிறோம், நம்ம விஷுவல் சிஸ்டமை பத்தி படிக்கிறோம். கண்ணு வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு நம்மளுக்கு தெரியும். கண்ணுல இருந்து சிக்னல் மூளைக்கு எங்க போகுது, மூளைக்குல இருந்து திரும்ப மத்த இதுக்காக எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை பத்தி படிக்கிறதுக்கு சிக்கன், அதாவது கோழியை வச்சு படிப்பாங்க. ஏன்னா கோழியோட மூளையில வந்து நம்ம கண்ணு கூட கனெக்ட் ஆக பாயிண்ட் வந்து தனியா தெரியும். ஸோ ஈஸியா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கெல்லாம் அது உள்ள இருக்கும், மூளைக்கு உள்ள இருக்கும். மற்ற விலங்குகளுக்கும் எலிக்கும் மூளைக்கு உள்ள இருக்கும். சிக்கனுக்கு என்னன்னா அந்த பார்ட் வந்து மூளைக்கு வெளியே இருக்கனால நம்ம சிக்கனை தான் யூஸ் பண்ணுவோம். குட்டி அப்பதான் குஞ்சு பொரிச்ச கோழி குஞ்சு இருக்குல்ல, அதுல இருக்க மூளையை தான் எடுத்து பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ நம்ம கையை வெட்டினாலும் வளராது. நம்ம உடம்புல வந்து வெட்டினா வளரக்கூடிய ஒரே ஆர்கன் லிவர், மத்த எதுவுமே இல்லை. ஆனா மத்த விலங்குகளுக்கு இப்போ ஜீப்ரா ஃபிஷ்க்கெல்லாம் நீங்க வாழை வெட்டினாலும் வளரும். ஜீப்ரா ஃபிஷ்னா நம்ம ஊர் ஆத்துல இருக்கும் ஒரு மீன், நல்லா வரிவரியா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுதான் வந்து உலகம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்க வாழை வெட்டினா வளரும், அதோட ஹார்ட்டை வெட்டினா கூட வளர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி ரீஜெனரேஷனை பத்தி படிக்கிறதுக்கு இது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஜீப்ரா ஃபிஷ் அதெல்லாம் வந்து அது முட்டையில இருக்க 5 நாள் வந்து அது அனிமல்னே நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம இன்டென்ஸா அதை டெஸ்ட் பண்ணலாம். 5 நாளைக்கு மேல அதை நாங்க வச்சிருக்க முடியாது. நாங்க இருந்த லேப்ல அதை கொன்னே ஆகணும். கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை இமீடியட்டா அந்த முட்டையை கொண்டுறணும். ஏன்னா வந்து அதுக்கு மேல அதுக்கு வழி தெரிஞ்சிடும். அது பொறிஞ்சு அந்த மீன் வளர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு வழி தெரியும். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ். சோ அதுக்கு முன்னாடி 5 நாள்னா 5 நாள், 5வது நாள் சாயங்காலம் வந்து நாங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வச்சுதான் அடுத்த நாள் அடுத்த பேட்ச் வரும். சோ இதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த விலங்குகளுக்கு வலிக்காம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்றோம். கரெக்டா. சோ பொதுவா விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுங்கிறதுல எல்லாருக்குமே அதுதான் ஆசை. எங்களுக்கு மட்டும் சயின்டிஸ்டுக்கு மட்டும் ஆசை கிடையாது, அதை கொல்லினே ஆகணும்டா இன்னைக்கு அப்படின்லாம் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு கிரேட்டர் குட்டுக்கு யூஸ் ஆகுறதுனால அது தடுக்க முடியாது. எப்படி வந்து பசியை போக்குறதுக்கு கொன்னா தப்பு இல்லையோ அதே மாதிரிதான் இதுவும். ஆஃப்கோர்ஸ் இப்போ இதே கான்டெக்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து போலியோ வந்து 99% எராடிகேட் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் ரேபீஸும், அதே மாதிரி லெட் இட் பி ஸ்மால் பாக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதனால பாசிபிள்னா இந்த மாதிரி அனிமல் டெஸ்டிங் பண்ணிட்டு ப்ராப்பரா அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுனால தான் தவிர டைரக்டா எடுத்துட்டு போய் ஹியூமன்ஸ்ல ட்ரையல் பண்ணனால கிடையாது. ஸோ இப்போ இவ்வளவு நம்ம எராடிகேஷன் கோவிட் வேக்சினே எடுத்துக்கோங்க, லெட் இட் பி இதுல எவ்வளவு நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த கோவிட்கான சிச்சுவேஷன் நம்ம அப்போ கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இன்னும் இப்ப கண்ட்ரோலா தான் இருக்கு. இல்லைன்னா இப்ப நேரம் ஒரு எத்தனையோ பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, எப்படி இருந்திருக்கும் தெரியாது நம்ம ஆன் டைம்ல வேக்சின் கொண்டு வரலன்னா. சோ அதெல்லாம் பண்ணும் போது
இதெல்லாம் அந்த அனிமல் டெஸ்டிங்லாம் போயிட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லா ஒரு வேக்சினா இருக்கட்டும் ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் மார்க்கெட்ல வரும். ஸோ இதனாலதான் ஒரு பெரிய இப்ப நீ சொன்ன மாதிரி இட் சர்வ்ஸ் த கிரேட்டர் குட் பர்பஸ். ஸோ மெடிக்கல் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான இது தேவைதான் வந்து அனிமல் டெஸ்டிங். கண்டிப்பா. இப்போ பேசிட்டு இருக்கும்போது இப்போ கொரோனா பத்தி சொன்னேன். இருக்கிறதுலயே வந்து அவசரமா பண்ண ஒரே வேக்சின் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுலயே கோவிட் வேக்சின் தான். ஏன்னா வேற வழி இல்ல. அவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து 15 வருஷம் வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அந்த டைம்ல வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரஷ் பண்ணி பண்ணாங்க. மேபி அதுல கொஞ்சம் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு அந்த வேக்சின்ல. ஆனா அது இட் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ். பட் சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரிசர்ச் இன்னும் நிறைய அதுல பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்ட் தான். கூடிய சீக்கிரம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை சுத்தி நிறைய கான்ட்ரோவர்சி. சோ அது இன்னொரு எபிசோட்ல மேபி பேசுவோம். கரெக்ட் தான். இப்ப நீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தல, இப்ப விலங்குகளை ஒரு வேளை யூஸ் பண்ணாம இப்ப நிறைய டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளருதோ அதே மாதிரி லைஃப் சயின்ஸ் ரிசர்ச்லயும் சயின்டிபிக் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ உனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் டீடைல்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டா. இப்போ ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் அனிமல் டெஸ்டிங்கிறது வந்து அதுவும் ஹைலி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான். இப்போ வந்து லைக் வேர்ல்ட் வைட் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி இப்போ வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நிறைய கான்செப்ட்ல வந்து நம்மளே முன்னாடி வீடியோ எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ எந்த ப்ராசஸ் பண்ணாலும் வந்து இட் ஷுட் ஹேவ் சஸ்டைனபிள் அப்ரோச். ஸோ அப்போ அந்த அப்ரோச்ல வந்து லெட்ஸே எனக்கு வந்து அனிமல் டெஸ்டிங் வந்து கம்மி பண்ணணும் டெஃபினட்டா அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்கும் போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும்போது தான் ரிசர்ச் உள்ள வருது. ஸோ இப்போ அந்த வகையில வந்து இப்போ மேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச் ஏரியா வந்து ஆர்கனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனாய்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு என்கிட்ட ஒரு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்கை வந்து நான் ஒரு அனிமல்ல டெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் குரங்குல டெஸ்ட் பண்ணணும். அதுக்கான லிவர்ல டாக்ஸிகாலஜி டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா அது ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு நான் படிக்கணும். அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு குரங்கே வேணாம், எனக்கு வந்து அதோட லிவர் இருந்தாலே போதும். ஸோ அந்த லிவரை வந்து என்னால வந்து ஒரு பிளேட்ல வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? பிளேட் அப்படின்னா ஒரு பெட்ரி டிஷ், லேப்ல வந்து அது பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து கேன் ஐ மேக் த சேம் லிவர் மட்டும் இல்ல, இப்போ எனக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கணும், ஹார்ட்டை வந்து என்னால இந்த பிளேட்ல க்ரோ பண்ண முடியுமா, அதே ஃபங்க்ஷனோடய பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு முழு குரங்க வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து இதுலயே ஒரு நார்மல் பிளேட்லயே வந்து அதையே நான் ரெப்ளிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுலயே நான் டெஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே. பட் இந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு குரங்க இப்போ ஒரு மனுஷன் உடம்பு எடுத்துக்கோ இல்ல ஒரு குரங்க உடம்பு எடுத்துக்கிட்டோ இல்ல ஒரு ஐலியா இருக்கட்டும், ஒரு பார்ட்டுக்கும் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு பார்ட்டும் வந்து they are dependent on each other. ஓகே. சோ இப்ப நம்ம கனெக்டடா இருக்கும். சோ இப்ப நம்ம அதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம லேப்ல போட்டு ரிசல்ட்டை மேட்ச் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ட்ரூவா இருக்கும், கரெக்ட் ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சோ அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஆர்கனைஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆர்கனைஸ்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாடலிங். இப்போ எல்லாருக்குமே தெரியும் the buzzwords are artificial intelligence, machine learning, neural network அதெல்லாம் தான். ஸோ இப்போ வந்து என்னோட ட்ரக்கை வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாடல் பண்ணி சைட் எஃபெக்ட்னா இருக்கா இல்லையா அப்படின்னு படிக்க முடியுமா? ஸோ அதுக்கு தான் நிறைய மாடலிங் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் physiology based pharmacokinetics, pharmacodynamics அப்படின்னு சொல்லுவாங்க. that's basically nothing but ஒரு ட்ரக் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது, அப்புறம் இப்ப நம்ம பாடி வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து எப்படி அகெயின்ஸ்டா ரியாக்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலி ட்ரக்கோட எஃபெக்ட் பாடியில என்ன, பாடியோட எஃபெக்ட் ட்ரக்ல என்ன. ஸோ இத படிக்கிறதுக்கு வந்து கம்ப்யூட்டர் மாடல் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அது யூஸ் பண்ணி அது வந்து 100% அக்யூரேட்டா இருக்கா 90% அக்யூரேட்டா இருக்கா அப்படின்னு பார்த்து we can have a comparison. ஸோ அனிமல் ஸ்டடி வச்சு ஒரு கம்பேரிசன் இருக்கு, ஆர்கனைஸ் வச்சு ஒரு கம்பேரிசன் இருக்கு, கம்ப்யூட்டர் ஸ்டடி வச்சு ஒரு கம்பேரிசன் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி ஒரு லெட்ஸ் சே ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதோட அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட ரிசல்ட்ஸும் வந்து ஆஸ் ஹை அண்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எவென்ச்சுவலி அனிமல் டெஸ்டிங் கம்மியாயிரும். இதுக்கான
ஐ மீன் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இப்படி. ஸோ இட்ஸ் ஸ்லோ டிரான்சிஷன், ஸ்லோவா தான் மூவ் ஆகும் தவிர உடனே போகாது. பட் இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, தேர் இஸ் திஸ் காஸ்மெட்டிக் கம்பெனி லோரியல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லோரியல் கம்பெனி வந்து தே ஹவ் ஸ்டாப்ட் அனிமல் டெஸ்டிங். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு லோரியல் ப்ராடக்ட் எடுக்கிறோம், லெட் இட் பி எனி ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றோம்னா, ஈவன் தட் கோஸ் அண்டர் சேம் டெஸ்டிங் தான். அதுவும் வந்து அனிமல் டெஸ்டிங் பண்ணி தான் உனக்கு மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்பெனி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் தட் அனிமல் டெஸ்டிங் நாங்க பண்ண போறது கிடையாது, நாங்க வந்து செல் பேஸ்டு அசேக்கு மூவ் ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் டேக்கன் அ டெசிஷன் லாங் பேக். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸும் ஸ்லோவா மூவ் ஆயிட்டு வருவாங்க, டிரான்சிஷன் ஆவாங்க. பட் கம்ப்ளீட்டா முடியுமா அப்படின்னு இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க் அண்ட் ஸ்டில் அ டிபேட்டபிள் கொஸ்டின் தான். பட் இது நிறைய ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஸோ அது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த செஷன் வந்து எல்லாத்துக்கும். நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு ட்ரக் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன அனிமலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா அட்வான்ஸ் சயின்ஸ் கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ. பை பாய்.